ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி தொக்கு எப்படி சிம்பிளான ரெசிப்பியில் டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி சேர்த்திக்கோங்க. அது கூடவே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்திக்கோங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்திக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இதோடையே 4 பல்லு பூண்டு தட்டி சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஆனதும் 6 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுலேயே தண்ணி வரும், அந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததும் அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூடவே ஒரு டீ டம்ளர், சின்ன டம்ளர் இருக்கும் இல்லைங்களா, அந்த டம்ளர் அளவில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த பச்சை வாடை போனதும் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இது சிம்பிளான ரெசிபி தான், பட் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.